வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க, ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கலுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இடி இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டு யார் யாருடைய நேம்லாம் வந்துட்டு ரிசல்ட்டில் வந்திருக்குது, யாரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு tnusrb.tn.gov.in அந்த வெப்சைட், அந்த இந்த லிங்க்கில் நீங்கள் போய்க்கோங்க. ஸோ போயிட்டிங்கன்னா கடைசியில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு இருக்கா. ஸோ இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருக்குது. ஸோ நோட்டீஸ் டு த கேண்டிடேட்ஸ், தி ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் நேம்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், பிஎம்டி, இன்சூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றதும் வந்துட்டு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி tentative date for CV, PMT, ETE and PET will be conducted between 24th February 26 to 2nd March 2026. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஆகிக்கணும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செலெக்ஷன் லிஸ்ட்டு, உங்களுடைய ரோல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதில் ரோல் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 75 பேஜஸ் இருக்குது. டோட்டலாக 75 பேஜஸ்லேயுமே வந்துட்டு இந்த ரோல் நம்பர்ஸ், ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து செலெக்ஷனுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும். 24th February டு March 2nd நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக 1 month கூட டைம் இல்லை நமக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம என்ன எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி தயாராகலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.